ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கடுக்காய் அண்ட் அதிமதுரம் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். ஸ்கின் டீப்லி கிளென்சிங் impurities, help reduce pimples and acne, gives natural glow to the skin, makes skin soft and smooth, herbal ingredients support healthy skin, suitable for daily use. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லை சொல்யூஷன் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். காஸ்டிக் சோடா 70 கிராம், ஆரோ வாட்டர் 175 கிராம், ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் ஆயில் மெஷர்மெண்ட்: கோகோனட் ஆயில் 150 கிராம்ஸ், பாம் ஆயில் 150 கிராம்ஸ், ஆலிவ் ஆயில் 100 கிராம்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில் 75 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் 25 கிராம்ஸ், கடுக்காய் பவுடர் 6 கிராம்ஸ், அதிமதுரம் பவுடர் 6 கிராம்ஸ். இப்போது ஆயிலில் வந்து நம்மளோட லை மிக்சரை மெல்லிஸாக போர் பண்ணிக்கலாம். நம்மள ஆயிலும் லை மிக்சரும் ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படியே நம்ம ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட மிக்சர் நம்ம இப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். லையும் ஆயிலும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அதிமதுரம் பொடியும் கடுக்காய் பொடியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட் பண்ண வச்சோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே கொஞ்சம் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான கலரில் வந்திருக்கு. நம்ம இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம எப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சோப் பேட்டர் ரெடி ஆகிடும். விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். மோல்டெல்லாம் நல்லா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நம்மளோட சோப் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்மளோட சோப் பேட்டர் எல்லாத்தையும் நம்ம மோல்டில் போட்டோம். இதை அப்படியே நம்ம செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். 24 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு நான் அன்மோல்டு பண்ணி காட்டுறேன். One day later. நம்மளோட கடுக்காய் அதிமதுரம் சோப் நம்ம அன்மோல்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வந்து 4 to 6 வீக்ஸ் நம்ம க்யூரிங்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.